சிங்கப்பூர் தமிழர்களோட வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா சில பேர்கள் வெறும் பிசினஸ் பிராண்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு சமுதாயத்தோட அடையாளமாவே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு லெகசியோட கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட இந்த தேடல் இந்த கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன 5 அடி கடை அது எப்படி லிட்டில் இந்தியாவோட கல்ச்சரல் ஹார்ட் பீட்டாவே மாறுச்சு. வாங்க அந்த பயணத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஜோதி ஸ்டோர். அதைவிட முக்கியமா அந்த கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனிதரோட தொலைநோக்கு பார்வை. சரி, இப்போ கதைக்குள்ள போலாம். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரோட சக்சஸ் ஸ்டோரி மட்டும் இல்ல. சிங்கப்பூரோட 200வது வருஷ கொண்டாட்டம், நேஷனல் ஹெரிடேஜ் போர்டுன்னு இவங்க எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட கதை இது. அதாவது இது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மரபு. நீங்க லிட்டில் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாலே அந்த வாசல்ல கம்பீரமா நிக்கிற இந்த ஜோதி ஸ்டோரை பார்க்கலாம். இது வெறும் ஒரு கடை இல்லைங்க, 2 தலைமுறையோட உழைப்பு, வியர்வு, தியாகம் எல்லாத்தையும் சேர்த்து கட்டுன ஒரு நம்பிக்கை சின்னம். ஆனா இவ்ளோ பெரிய வளர்ச்சி எப்படி ஆரம்பிச்சது? சுவாரஸ்யம் என்னன்னா, இதோட தொடக்கம் ரொம்ப ரொம்ப எளிமையானது, யாருமே எதிர்பார்க்காதது. இந்த வளர்ச்சிய பாருங்களேன், நம்பவே முடியல இல்லையா? 1960கள்ல திரு ராமச்சந்திரா நடப்பாதையில ஆரம்பிச்ச ஒரு சின்ன 5 அடி கடை இன்னைக்கு கேம்பல் லேன்ல 5 மாடி பில்டிங்கா நிக்குது. இந்த ஆச்சரியமான வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு எதிர்பாராத திருப்பமும் இருக்கு. இந்த மாற்றத்தோட சூத்திரதாரி நிறுவனரோட மகன் திரு ராஜகுமார் ராமச்சந்திரா தான். அவரு கனடால கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆனர்ஸ் டிகிரி முடிச்சவர். டெக்னாலஜி ஃபீல்டுல ஒரு பெரிய எதிர்காலம் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா பாருங்க, வாழ்க்கை வேற ஒரு பிளான் வச்சிருந்தது. 1985ல அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வெறும் 2 மாசத்துக்கு கடைக்கு வந்தாரு. ஆனா அந்த 2 மாசம் அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் தமிழ் சமுதாயத்துக்கே ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சதுன்னே சொல்லலாம். ராஜகுமார் பொறுப்பேற்றதும் ஜோதி ஸ்டோர் ஒரு புது அவதாரம் எடுத்தது. அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. கஸ்டமர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுக்கணும். ராஜகுமாரோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப போல்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. 1990கள்ல சிங்கப்பூரை தாண்டி மலேசியா, மியான்மார்னு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. 1992ல ஒரு பெரிய ஜம்ப், ஒரே ராத்திரியில கேம்பல் லேன்ல இருந்த 5 மாடி பில்டிங்க வாங்கிட்டாரு. இது வெறும் இடமாற்றம் இல்ல, அவங்களுக்கான ஒரு நிரந்தர அடையாளத்தை உருவாக்குற முயற்சி. அப்புறம் 2000கள்ல குவாலிட்டிக்காக இந்தியாலேயே சென்னை, மும்பை, டெல்லியில நேரடியா ஆபீஸ் திறந்து. ஆஹா, அவரோட தத்துவம் ரொம்ப சிம்பிள். ஜோதி ஸ்டோரை ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் ஆக்கணும். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து கல்யாணம், புது வீடு, ஏன் இறுதிச் சடங்கு வரைக்கும் ஒரு குடும்பத்தோட எல்லா தேவைகளுக்கும் ஒரே இடமா இருக்கணும். இது வெறும் வசதி இல்ல, இது ஒரு உறவு முறை. ராஜகுமாரோட பங்களிப்பு வெறும் பிசினஸோட நிக்கல, அவர் ஒரு சமூக தலைவராவும் உருவானாரு. 1980களிலிருந்தே வர்த்தக சங்கங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காரு. இன்னைக்கே லிட்டில் இந்தியா கடைக்காரர்கள் மற்றும் பாரம்பரிய சங்கமான லிஷாவோட தலைவரா இருக்காரு. இது வெறும் பதவி இல்ல, ஒரு பெரிய சமுதாயத்தோட குரலா இருக்கிற பொறுப்பு. அவர் தலைமைக்கு வந்த பிறகுதாங்க லிட்டில் இந்தியா வெறும் வியாபாரம் பண்ற இடமா இல்லாம ஒரு துடிதுடிப்பான கல்ச்சுரல் ஹப்பா மாறுச்சு. இன்னைக்கு நாம பாக்குற பிரம்மாண்டமான தீபாவளி லைட் அப், அப்புறம் சிங்கப்பூரோட தேசிய விழாவா கொண்டாடப்படுற பொங்கல், இதுக்கெல்லாம் பின்னாடி அவரோட உழைப்பு இருக்கு. சொல்லப்போனா அவரோட இந்த முயற்சிகளால தான் லிட்டில் இந்தியாவுக்கு ஹெரிட்டேஜ் அந்தஸ்தே கிடைச்சுது. பிசினஸ்ல வெற்றி, சமூகத்துல தலைமை, இதையெல்லாம் தாண்டி ராஜகுமாரோட மரபு ரொம்ப ஆழமானது. இந்த ஸ்லைடு பார்த்தாலே அவரோட பரந்த மனசும் சமூக அக்கறையும் புரியும். நம்மூர்ல சிண்டா மாதிரி கல்வி அமைப்புகளுக்கு உதவுறதுல இருந்து இந்தியா, ஸ்ரீலங்கால பேரிடர் வந்தப்போ நிதி திரட்டினது வரைக்கும் அவரோட உதவிகள் எல்லைகளை தாண்டி போயிருக்கு. அவரோட வழிகாட்டும் தத்துவம் இதுதான். இது அவங்க அப்பா சொல்லி கொடுத்த பாடம். சமூகத்துல நாம வெற்றி அடைஞ்சா அந்த சமூகத்துக்கே திரும்ப கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அதுதான் அவரோட எல்லா செயல்களுக்கும் அடித்தளமா இருக்கு. ஆக திரு ராஜகுமாரோட கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கட்டுக் கொடுத்தது. கடின உழைப்பு, தொலைநோக்கு பார்வை, அதோட சமூக பொறுப்பு, இந்த 3 ஒன்னா சேரும்போது ஒரு சாதாரண பிசினஸ் கூட ஒரு அழியாத பாரம்பரியமா மாற முடியும். சரி, உங்க பார்வையில ஒரு பாரம்பரியத்தை உருவாக்க வேற என்னவெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை சொல்லுங்க.